19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 21 வரையில் மித்ராவின் ஏற்பாட்டில் பினாங்கு சுங்கைபாக்கப் இந்தியர்களுடனான நல்லிணக்க சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பர்கரங்கான் டேவான் ஓரங் ராமாய் பண்டார் தாசிக் முத்தியாராவில் நடைபெற்று வரும் இந்த சந்திப்பின் நோக்கம் இந்திய சமூகத்துடன் நெருங்கி பழகுவது மட்டுமின்றி சுற்று வட்டார மக்களுக்கு, குறிப்பாக இந்தியர்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்படும் சேவைகள் குறித்து விளக்கமளிக்கவும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய சமூகத்துக்கு உதவி திட்டங்களை மேற்கொண்டு வரும் தக்குன் நேஷனல், அமனா இக்தியார் மலேசியா, பேங்க் ராக்கியாட், பர்கிசோ சமூக நலத்திட்டத்துறை, டிரா ஆகிய நிறுவனங்கள் இந்த சந்திப்பின் போது உங்களுக்கு விளக்கமளிக்க காத்திருக்கின்றன. ஆக பினாங்கு சுங்கைபாக்காப்பில் 3 நாட்களுக்கு நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் சுற்று வட்டார இந்திய மக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு இந்த அமைப்புகள் ஏற்படுத்தி தரும் உதவி வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வரவேற்கப்படுகின்றனர். பத்து ஆண்டுகளுக்கு முன் இந்திய பெருங்கடல் பகுதியில் காணாமல் போன மலேசியன் ஏர்லைன்ஸின் MH370 விமானம் மேற்கு ஆஸ்திரேலிய கடலில் இருக்கக்கூடிய புதிய அறிகுறியை பிரிட்டிஷ் ஆய்வாளர் கண்டறிந்துள்ளதாக டெலிகிராஃப் பத்திரிகை தகவல் வெளியிட்டுள்ளது. நீருக்கடியில் மைக்ரோஃபோனிலிருந்து ஒரு சமிக்ஞையின் கண்டுபிடிப்பு MH370 விமானத்தை கண்டுபிடிப்பதற்கான நம்பிக்கையை புதுப்பித்துள்ளது. இது விமானத்தின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றை தீர்ப்பதாக இருக்கக்கூடும் என கூறப்படுகிறது. கார்டிஃப் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் விமான விபத்துகளால் உருவாக்கப்பட்ட நீருக்கடியில் ஒலி சமிக்ஞைகளை ஆராய்ந்ததில் இருந்து அறிகுறி கிடைத்துள்ளது. மேற்கு ஆஸ்திரேலியாவின் கேப் லியூவினின் கடலுக்கடியில் உள்ள ஹைட்ரோஃபோன் எனப்படும் நீரடி நிலையத்தின் ஒன்றில் இந்த அறிகுறி தெரியவந்துள்ளதாக கூறப்படுகிறது. 2014ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதியன்று 239 பயணிகள் மற்றும் விமான ஊழியர்களுடன் கோலாலம்பூரிலிருந்து பெய்ஜிங்கிற்கு பயணச் சேவையில் ஈடுபட்டிருந்த MH370 விமானம் கடலில் விழுந்ததாக கூறப்படுகிறது. 1,19,140 சதுர கிலோமீட்டர் பகுதிக்கும் கூடுதலாக அந்த விமானத்தை தேடும் நடவடிக்கை மேற்கொண்ட போதிலும் கரையில் ஒதுங்கி உடைந்த 18 பாகங்கள் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டன. கடலுக்கு அடியிலுள்ள ஒளி குறிகை செயல்முறையில் 6 வினாடியில் அந்த விமானம் இருந்த ஆக கடைசி இடத்திற்கான அறிகுறியை காட்டுவதாக கூறப்படுகிறது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. பூச்சோங்கில் உள்ள 2 மாடி வீடொன்றில் சிறப்பாக உருவாக்கப்பட்ட அறையில் 13.5 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள மெத்தபெத்தமைன் மற்றும் கெத்தமைன் போதைப்பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர். 381 கிலோகிராம் எடையுள்ள அந்த போதைப்பொருள் திங்கட்கிழமை பறிமுதல் செய்யப்பட்டதாக புக்கிட் அமான் போதைப்பொருள் குற்ற விசாரணைத்துறையின் இயக்குனர் கவுகோக்சின் தெரிவித்தார். வீட்டில் சிறப்பு கிடங்காக உருவாக்கப்பட்ட இடத்தில் நண்பகல் 12:50 மணியளவில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் அந்த போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. 71 பொட்டலங்களில் கெத்தமைன் மற்றும் 300 பொட்டலங்களில் மெத்தபெத்தமைன் கண்டுபிடிக்கப்பட்டதாக கவுகோக்சின் கூறினார். அந்த கிடங்கின் உரிமையாளர் என நம்பப்படும் 36 வயது ஆடவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கில்லான் பள்ளத்தாக்கில் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முறை போதைப் பொருளை விநியோகிப்பதற்கு அந்த நபருக்கு 6000 ரிங்கிட் வழங்கப்படுவதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தனது வாடிக்கையாளர்களுக்கு போதைப் பொருளை விநியோகிக்க பயன்படுத்தப்பட்டு வந்த ஹியூண்டாய் காரும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. அக்காரின் பூத்தில் சுமார் 80 கிலோகிராம் போதைப் பொருளை மறைத்து வைப்பதற்கான சிறப்பு பகுதி உருவாக்கப்பட்டிருந்ததாகவும் கார் இயந்திரத்தை இயக்கிய பிறகே அந்த பகுதியை திறக்க முடியும் என கவுகோக்சின் கூறினார். அசிசி அபு நயீமின் நெங்கேரி சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவித்துள்ள கிளந்தான் சட்டமன்ற தலைவரின் செயலை பெர்சாத்து தலைவர் தான் ஸ்ரீ மொஹிடின் யாசின் பாராட்டியுள்ளார். கட்சியின் அரசியலமைப்பு சட்டத்தில் செய்யப்பட்ட திருத்தம் பலனளிக்க தொடங்கியுள்ளதை அது காட்டுவதாக மொஹிடின் சொன்னார். கட்சியின் அரசியலமைப்பில் செய்யப்பட்ட மாற்றம் முறையானது என்பதோடு அது சட்டத்தின் கோரிக்கைகளை நிறைவேற்றியுள்ளது என்பதற்கு அது தக்க சான்றெனவும் மொஹிடின் குறிப்பிட்டுள்ளார்.
ஒரு கட்சியின் உறுப்பினர் அக்கட்சியிலிருந்து வெளியேறும் போது தானாகவே அவரது சட்டமன்ற தொகுதி காலியாகும் என கூறும் மாநில சட்டத்திற்கு ஏற்ப கிளந்தான் சட்டமன்ற தலைவரின் அந்த அறிவிப்பு அமைந்துள்ளது. அதோடு அது கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் கட்சி தாவும் சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு முடிவாகும் என ஒரு அறிக்கையின் வாயிலாக பரிகத்தான் நேஷனல் தலைவருமான முஹிடின் தெரிவித்தார். குவா முசாங் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசீசி பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் ஒற்றுமை அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவித்த 6 பிர்சத்து உறுப்பினர்களில் ஒருவர் ஆவார். மிசா உசாவா என அழைக்கப்படும் 6 மாத கர்ப்பிணி பெண் ஒருவர் விபச்சார நடவடிக்கை வாயிலாக வாடிக்கையாளரை தேடியதாக இன்று பண்டார் பாரு பாங்கி மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். மாஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் தமக்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது 27 வயது சித்தி அமீசா பஹாருடின் எனும் அப்பெண் அதனை ஒப்புக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து அப்பெண்ணுக்கு எதிரான தண்டனை இம்மாதம் 24ஆம் தேதி அறிவிக்கப்படும் என மாஜிஸ்ட்ரேட் கூறினார். முன்னதாக இம்மாதம் 6ஆம் தேதி மாலை மணி 4 வாக்கில் விபச்சார நோக்கத்திற்காக அப்பெண் வாடிக்கையாளரை கவர முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் ஓராண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். இவ்வேளையில் அதே வழக்கின் போது ஆபாச படங்களையும் சுகாதார அமைச்சால் அங்கீகரிக்கப்படாத மருந்துகளையும் வைத்திருந்த குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை அடுத்து அப்பெண்ணுக்கு 1 மாத சிறையும் 12,000 ரிங்கிட் அபராதமும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. வங்கியின் வாடிக்கையாளர்களுக்கு சொந்தமான 24.2 மில்லியன் ரிங்கிட்டை திருடியது தொடர்பில் நேற்று வரை அதில் சம்பந்தப்பட்ட 13 தனிப்பட்ட நபர்களை போலீசார் கைது செய்திருப்பதாக புக்கிட் அமான் வர்த்தக குற்ற புலனாய்வு விசாரணை துறையின் இயக்குநர் டத்துஸ்ரீ ராம்லி முகமது யூசுப் தெரிவித்திருக்கிறார். விசாரணைக்கு உதவியாக புதிதாக 5 தனிப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சபாவில் கைது செய்யப்பட்ட அந்த 5 சந்தேக நபர்களில் 3 ஆண்கள் மற்றும் 2 பெண்களும் அடங்குவர். இதுவரை கைது செய்யப்பட்ட 22 மற்றும் 53 வயதுக்குட்பட்ட 13 சந்தேக பேர்வழிகளில் 8 ஆடவர்களுடன் 5 பெண்களும் இடம்பெற்றுள்ளனர். அவர்களில் 12 பேர் சபாவிலும் மற்றொருவர் பெர்லிஸிலும் கைது செய்யப்பட்டனர். இந்த சந்தேக பேர்வழிகளில் 4 அந்த வங்கியின் பணியாளர்களாவர் என இன்று வெளியிட்ட அறிக்கையில் ரம்லி விவரித்தார். 11 சந்தேக பேர்வழிகள் வெள்ளிக்கிழமை வரையிலும் மற்றொரு சந்தேக பேர்வழி சனிக்கிழமை வரையும் தடுத்து வைக்கப்பட்டிருப்பார்கள். மற்றொரு சந்தேக பேர்வழி போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த விவகாரம் குறித்து தண்டனை சட்டத்தின் 420வது விதியின் கீழ் விசாரணை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.